Methods of measuring trend in a time series analysis. Mani N. Assistant Professor, Department of Mathematics, Sri Ramakrishna College of Arts and Science, formerly SNR Science College, Coimbatore. Time series introduction. In previous video, I will explain in detail about what is time series, where we using time series, applications of time series, what are the components are involved in time series, models are explained in detail. Now for the remembrance, I will explain short introduction about time series. Time series introduction. A time series, a set of observations made at different times. It gives the measurement of a phenomenon over a period of time. Most of the series are relating to economics, business and commerce. For example, the series relating to price, production of consumption of various commodities, agricultural and industrial products. Time series definition. A set of data or observations arranged in chronological order is called time series. Second definition. A time series is a series of data points indexed or listed or graphed in time order. Most commonly, a time series is a sequence taken at successive equally spaced points in time. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். டைம் சீரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பீரியட்ல, ஒரு டைம் பீரியட்ல ஒரு செட் ஆஃப் டேட்டா இல்லாட்டினா ஒரு அப்சர்வேஷன், டேட்டா அப்சர்வேஷன் ரெண்டுமே ஒன்று தான். டேட்டா ஆர் அப்சர்வேஷன்ஸ் வந்துட்டு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுவோம். குரோனாலஜிக்கல் அப்படின்னா டைம் பீரியட், டைமை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டாஸ். அந்த மாதிரியான டேட்டாவை தான் வந்துட்டு டைம் சீரிஸ் டேட்டான்னு அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்டா புரியறதுக்காக கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம், கோல்ட் ரேட் டிக்ரீஸ் ஆகலாம், அதாவது இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் இன் அ பர்டிகுலர் டைம் பீரியட். இட் இஸ் கால்ட் அஸ் டைம் சீரிஸ் டேட்டா. இன்க்ரீஸ் ஆகுறது இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுறது ஒரு பர்டிகுலர் பீரியட்ல நடக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்துட்டு டைம் சீரிஸ் டேட்டான்னு சொல்றோம். யூசஸ் ஆஃப் டைம் சீரிஸ். டைம் சீரிஸ் ஆர் யூஸ்ட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சிக்னல் ப்ராசஸிங், pattern recognition, econometrics, mathematical finance, weather forecasting, earthquake prediction, etc. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோங்க. எர்த்குவிக் அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல எர்த்குவிக் வருது, அதாவது நிலநடுக்கம் வருது அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் இயர்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது எல்லாமே வந்துட்டு யூஸ் டைம் சீரிஸ். காம்போனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரிஸ், அதாவது டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ்னாலேயோ இல்லை டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ்னாலேயோ ஒரு அப்சர்வேஷன்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல அந்த டேட்டாவை எந்த மெத்தட்ல போட்டு நம்ம அனலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியது தான் வந்துட்டு காம்போனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரிஸ். தெர் ஆர் டூ காம்போனன்ட்ஸ். ஒன் இஸ் லாங் டேர்ம் ஃபிளக்சுவேஷன், another one is ஷார்ட் டேர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸ். லாங் டேர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸ்ல தெர் ஆர் டூ மெத்தட்ஸ், செக்யூலர் ட்ரெண்ட் அண்ட் சைக்ளிக்கல் வேரியேஷன். ஷார்ட் டேர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸ்ல தெர் ஆர் டூ மெத்தட்ஸ், சீசனல் வேரியேஷன் அண்ட் இர்ரெகுலர் வேரியேஷன். அதாவது லாங் டேர்ம் ஃபிளக்சுவேஷன் அப்படின்னா 1 இயர்க்கு மேல இருக்கணும், எவ்வளவு இயர்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஷார்ட் டேர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸ் அப்படின்னா 1 இயர்க்கு உள்ள இருக்கலாம், 1 இயர்க்கு உள்ள இருக்கணும். 6 months, 3 months, 1 week, 1 day, அந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் டேட்டாஸ் இருந்துக்கலாம். ஆனா 1 இயரை தாண்டி போகக்கூடாது. இதான் காம்போனன்ட் சீரிஸ். மாடல்ஸ் ஆஃப் டைம் சீரிஸ். தெர் ஆர் டூ மாடல்ஸ். ஒன் இஸ் அடிட்டிவ் மாடல், another one is மல்டிப்ளிகேட்டிவ் மாடல். அடிட்டிவ் மாடல்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச்சர், எதுவும் வந்துட்டு டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் கிடையாது. அது yt is equal to t plus s plus c plus r based on t. t அப்படிங்கிறது டைம், t அப்படிங்கிறது ட்ரெண்ட் வேல்யூ, s அப்படிங்கிறது சீசனல் வேரியேஷன், c அப்படிங்கிறது சைக்ளிக்கல் வேரியேஷன், r அப்படிங்கிறது ரேண்டம் ஆர் இர்ரெகுலர் வேரியேஷன். மல்டிப்ளிகேட்டிவ் மாடல் அப்படின்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் செக்யூலர் ட்ரெண்ட். அதாவது ட்ரெண்ட், அதுதான் செக்யூலர் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். ட்ரெண்டை மெஷர் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, நம்ம எப்படி அந்த மெத்தட்ல கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கறத பிரீஃபா கீழே பார்ப்போம். The general tendency of the time series data to increase or decrease during a long period of time is known as secular movements. That is, increase or decrease in the movements of a time series is called secular trend. அதாவது ஒரு டேட்டா இன்க்ரீஸ் ஆகலாம் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம், பட் லாங்
பீரியட், அதாவது 1 இயருக்கு மேல 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் 8 இயர்ஸ் எந்த இயர்ஸ்க்குள்ள வேணாலும் இருந்துக்கலாம். ஏன்னா செக்யூலர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது லாங் டேர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸ்குள்ள வரக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ 1 இயருக்கு மேலதான் டேட்டா இருக்கணும். ஸோ அப்படி அப்சர்வ் ஆகக்கூடிய டேட்டாவை தான் வந்து செக்யூலர் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகலாம். அந்த மாதிரியான மூமெண்ட்ஸை நம்ம டைம் சீரீஸ்ல போட்டு அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடுக்கு பேரு தான் செக்யூலர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். there are 4 மெத்தட்ஸ், 4 மெத்தட்ல நம்ம செக்யூலர் ட்ரெண்டை ஃபைண்ட் பண்ணலாம். ஃப்ரீ ஹேண்ட் ஆர் கிராஃபிக்கல் மெத்தட், செமி ஆவரேஜ் மெத்தட், தேர்ட் ஒன் மூவிங் ஆவரேஜ் மெத்தட், ஃபோர்த் ஒன் மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ். graphical method or freehand method. graphical methodனாலும் freehand methodனாலும் ஒண்ணுதாங்க. Under this method, the values of a time series are plotted on a graph paper by taking time variable on the x-axis and values of variable on the y-axis. After this, a smooth curve is drawn with freehand through the plotted points. The trend line drawn above can be extended to forecast the values. The following points must be kept in mind in drawing the freehand smooth curve. The curve should be smooth. The number of points above the line or curve should be approximately equal to the points. The sum of squares of the vertical deviation of the points above the smooth line is equal to the sum of the squares of the vertical deviation of the points below the line. ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ பெரிய தியரியா இருக்குன்னா பார்க்க வேண்டாம். அதாவது கிராஃபிக்கல் ஆர் ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட் அப்படின்னா 1 இயருக்கு மேலே இருக்கணும்னு சொல்லிட்டோம். ஒரு 5 இயர்ஸோட டேட்டா இருக்கு. ஒரு 5 இயர்ஸ்ல ஒரு கம்பெனியோட 5 இயர்ஸ் சேல்ஸ் டேட்டா நம்ம கிட்ட இருக்குன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, செகண்ட் இயர்ல இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, தேர்ட் இயர்ல இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு இருக்கு. ஸோ அந்த டேட்டாக்கு ஒரு கிராஃபிக்கல் மெத்தட் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா எக்ஸல்ல அது கிராஃப் ஷீட்ல இயர் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துப்போம், சேல்ஸோட வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துப்போம். அதே தான் இங்கேயும் சொல்றாங்க, இயர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கணும், நமக்கு அப்சர்வ் ஆகக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துட்டு கரெக்டா பிளாட் பண்ணுவோம். பிளாட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்மூத் கர்வ் ஒன்று டிரா பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு கிராஃபிக்கல் ஆர் ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட். இங்க வந்துட்டு நம்ம பிளாட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவலா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கால்குலேஷன் ப்ராப்ளம். GM அப்படிங்கிறது கிராஃபிக்கல் மெத்தட் ஆர் FHM அப்படிங்கிறது ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட். ப்ராப்ளம். Fit a trend line by the method of freehand method for the given data. freehand methodனாலும் graphical methodனாலும் ஒண்ணுதாங்க. இங்க 4 இயர்ஸ் and 4 இயர்ஸோட ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பெனியோட 4 இயர்ஸ் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் இங்க கொடுத்துருக்கு. 2000ல 25, 2001ல 32, 2002ல 35, 2004ல 40. டயக்ராம். இங்க பெரிய கால்குலேஷன் எதுவும் கிடையாதுங்க. டைரக்டா நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் அப்படிங்கிறனால கிராஃப் டிரா பண்ணிடுவோம். இங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அங்க கொடுத்திருந்த 4 இயர்ஸையும் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல பிளாட் பண்ணிக்கிறோம். ப்ரொடக்ஷன் அப்படிங்கறத ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒய் ஆக்சிஸ்ல பிளாட் பண்ணிக்கிறோம். இங்க இந்த ப்ளூ கலர் டாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலர் டாட்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரொடக்ஷன். அதாவது 2000ல 25 ட்ரெஸ்ஸஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, 2001ல 32 ட்ரெஸ்ஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, 2002ல 35 ட்ரெஸ்ஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, 2004ல 40 ட்ரெஸ்ஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த நடுவுல ஒரு ரெட் கலர்ல ஒரு லைன் போகுது இல்லையா, அந்த லைனை தான் நம்ம ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவோம். இங்க ப்ளூ டாட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆக்சுவல் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன். ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கிற ப்ரொடக்ஷனை தான் வந்துட்டு இந்த ப்ளூ டாட் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கர்வ் போட்டிருக்கோம். கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் லைன் வந்துட்டு ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆவரேஜ் ஆஃப் தி டைம் சீரிஸ் வேல்யூ, ஆவரேஜ் ஆஃப் தி ப்ரொடக்ஷன். ஒவ்வொரு இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபோர்காஸ்டிங் பண்ணுவோம். ஆக்சுவல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம். அதோட ஆவரேஜுக்கு ஒரு லைன் போடுறோம் இல்லையா, அந்த லைனு தான் வந்து ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவோம். இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். அடுத்த வருஷம் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் தான் யூஸ் ஆகும். இதாங்க கிராஃபிக்கல் மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் செமி ஆவரேஜ் மெத்தட். In this method, the series is divided into 2 equal parts and the average of each part is plotted at the midpoint of their time duration.
In case the series consists of an even number of years, the series is divisible into two halves. Find the average of the two parts of the series and place these values in the mid-year of each of the respective durations. In case the series consists of odd number of years, it is not possible to divide the series into two equal halves. The middle year will be omitted. After dividing the data into two parts, find the arithmetic mean of each part. Thus we get semi-averages. Semi-averages அப்படினா equal average எடுக்கணும் அவ்வளவுதான். அதுதான் semi-average. Semi அப்படினா equal. இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா எவ்வளோ இயர்ஸ் இருக்கு எவ்வளோ சேல்ஸ் இருக்கு எவ்வளோ இயர்ஸ் சேல்ஸ் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி எது வேணாலும் எந்த வேல்யூஸ் வேணாலும் எந்த அப்சர்வேஷன்ஸ் வேணாலும் நமக்கு வந்துக்கலாம். இது லாங் டேர்ம் தான். இப்போ 4 இயர்ஸ் இருக்கு அப்படின்னா செமி ஆவரேஜ்னா ஈக்குவல் ஆவரேஜ் எடுக்கணும். இப்போ 2001, 2002, 2003 அண்ட் 2004 இருக்கு அப்படின்னா 2001 அண்ட் 2 இந்த 2 இயருக்கு ஒரு ஆவரேஜ், 2003 அண்ட் 4 இந்த 2 இயருக்கு ஒரு ஆவரேஜ். இப்படி இது ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா அது செமி ஆவரேஜ். ஓகேங்களா? இன்கேஸ் 4 இயர்ஸ்க்கு பதிலா 5 இயர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஆட் நம்பர்ஸ் 5 இயர்ஸ் வந்தா ஈக்குவலா பிரிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மிடில் இயரை ஒமிட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இயர்ஸுக்கு மட்டும் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ 2001ல இருந்து 2005 வரைக்கும் இருக்கு அப்படின்னா 2001 and 2க்கு எடுப்போம், 2003யை ஒமிட் பண்ணிடுவோம் ஏன்னா அதான் வந்து மிடில் இயர். 2004 and 5க்கு ஒரு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுவோம். இதுதான் வந்து செமி ஆவரேஜ். ப்ராப்ளம் SAM அப்படிங்கிறது செமி ஆவரேஜ் மெத்தட். Calculate the trend values using semi-averages methods for the profit from the toys shop. Find the yearly increase. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இயர் 2010ல இருந்து 2015 வரைக்கும் இயர்ஸ் இருக்குங்க. ப்ராஃபிட்டை வந்து தௌசண்ட்ஸ்ல கொடுத்துருக்கோம். 38,000, 39,000 அந்த மாதிரி தௌசண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ட்ரெண்ட் வேல்யூஸ் பிளாட் பண்ணும் பேஸ்ட் ஆன் செமி ஆவரேஜ். கால்குலேஷன் ஆஃப் செமி ஆவரேஜ் மெத்தட். இப்போ எவ்வளோ இயர்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 இயர்ஸ் இருக்கு. 6 இயர்ஸுக்கும் ப்ராஃபிட் வந்து 1000ல கொடுத்துருக்காங்க. தேர்ட் காலம் வந்துட்டு செமி ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் பாக்ஸ் பாருங்க. SA அப்படின்னா செமி ஆவரேஜ். நமக்கு இந்த 39.33 எப்படி வந்துச்சு அப்படின்னா 2010 இயரோட ப்ராஃபிட் 38, 2011 இயரோட ப்ராஃபிட் 39, 2012 இயரோட ப்ராஃபிட் 41. இந்த 3 ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3, அதாவது நம்ம எக்ஸ்பார் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதே சேம் தான். இங்க 3 இயரையும் 3 ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 போடுறோம். போட்டா 118/3 that is equal to 39.33. இதான் வந்து இங்க இருக்கக்கூடிய செமி ஆவரேஜ். இப்போ ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது லாஸ்ட் 3 இயர்ஸ். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இயர்ஸ் எப்படி இருக்கு? ஈவன் இயர்ஸா இருக்கு, ஆட் இயர்ஸா இல்ல. ஸோ இங்க எதையும் ஒமிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லாஸ்ட் 3 இயர்ஸ் பாருங்க. 43 plus 40 plus 39 that is equal to 122. 122 divided by எவ்வளோ இயர்ஸ் இருக்கு? 1, 2, 3 இயர்ஸ் இருக்கு. ஸோ 122 divided by 3 that is equal to 40.667. இப்படிதான் இங்க இருக்கக்கூடிய செமி ஆவரேஜ் வேல்யூ வந்துச்சு. இந்த செமி ஆவரேஜ் வேல்யூ தான் ட்ரெண்ட்னு எடுத்துப்போம். ஏன்னா இதுதான் வந்துட்டு நமக்கு ஆவரேஜ், அதாவது மிடில் ஆவரேஜ் தான் நம்ம எடுத்துக்க போறோம். இயர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச ஆக்சுவல் அப்சர்வேஷன்ஸ், நமக்கு ரெகுலரா கிடைக்கக்கூடிய அந்த டேட்டா. செமி ஆவரேஜ் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய வேல்யூ. இந்த வேல்யூ தான் ட்ரெண்ட் வேல்யூவை எடுத்துப்போம். டயக்ராம் செமி ஆவரேஜ் மெத்தட். இப்போ இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராஃபிட். 2010ல 38,000 அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆயிருக்கு. 2011ல 39,000 ப்ராஃபிட் ஆயிருக்கு. 2012ல 41,000 ப்ராஃபிட் ஆயிருக்கு. 2013ல 43,000 ப்ராஃபிட் ஆயிருக்கு. 2014ல 40,000, 2015ல 39,000. இந்த ப்ளூ கலர் கர்வ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஆக்சுவலா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் லைன் ஸ்ட்ரைட் லைனா போகுது இல்லையா, அந்த ஸ்ட்ரைட் லைன் தான் வந்து ட்ரெண்ட் லைன். அந்த ட்ரெண்ட் லைன் தான் வந்து நம்ம செமி ஆவரேஜ்ல கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூஸ் 39.33 அண்ட் 40.66. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸோட ஆவரேஜ் அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆவரேஜ் தான் இங்க போட்டிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ தான் ட்ரெண்ட் வேல்யூ. இந்த ட்ரெண்ட் வேல்யூ வச்சுதான்
நெக்ஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். இதுதான் அந்த டயக்ராம் சொல்லுது. ஆக்சுவல் வேல்யூஸ் எப்படி இருக்கு, இன்க்ரீஸ் ஆகலாம் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம். ஆனா ட்ரெண்ட் வேல்யூ எப்படி இருக்கும், அப்வர்ட்னா அப்வர்ட்ல போகும். ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட்டா இந்த ஆவரேஜ்ல போயிட்டு இருக்கு, இந்த ஆவரேஜ்ல தான் நமக்கு ப்ராஃபிட் இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறது தான் செமி ஆவரேஜ் மெத்தட்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன், இன் கேஸ் அப்ளை பார்த்தது ஈவன் இயர்ஸ். இன் கேஸ் ஆட் இயர்ஸா இருந்தா எப்படி கால்குலேட் பண்றது? இங்க 2010 to 16 7 இயர்ஸ் இருக்கு. சேம் ப்ராஃபிட் இன் thousands தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 7 இயர்ஸ் இருந்தா எப்படி நம்ம ட்ரெண்ட் பிளாட் பண்ணுவோம், ட்ரெண்ட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். calculation அதே தாங்க, இயர்ஸ் 7 இயர்ஸும் நம்ம கொடுத்துட்டோம், ப்ராஃபிட் இன் 1000 அந்த வேல்யூஸும் வந்துருச்சு. செமி ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்றது? ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்த மாதிரி தான் 39.33 எப்படி வந்துச்சு அப்படின்னா 2010, 11 and 12 இந்த 3 வருஷத்தோட ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி டிவைடட் பை 3, 38 plus 39 plus 41 டிவைடட் பை 3 போட்டீங்க அப்படின்னா 39.333 கிடைக்கும். இதுதான் வந்து செமி ஆவரேஜ். அடுத்தது ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு போட்டாச்சு, அடுத்த 3 இயர்ஸ்க்கு போடலாமா, போடக்கூடாது. ஏன்னா செமி ஆவரேஜ் ஈக்குவலா எடுக்கணும், 3 இயர்ஸ் எடுக்கணும். ஸோ இங்க என்ன பண்றோம்னா 2014, 15 and 16 அதோட ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி டிவைடட் பை 3 போடணும். 40 plus 39 plus 42 எடுக்கிறோம். இந்த 3 வேல்யூஸ் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 போட்டோம்னா 40.333 கிடைக்குது. இதுதான் அதோட செமி ஆவரேஜ் வேல்யூ. நடுவில் இருக்கக்கூடிய மிட் இயரை 2013 அப்படிங்க இருக்கக்கூடிய அந்த மிட் இயரையும் அங்க வரக்கூடிய ப்ராஃபிட்டையும் நம்ம என்ன பண்றோம், ஒமிட் பண்ணிடுறோம். ஏன்னா இது செமி ஆவரேஜ் மெத்தட். டயக்ராம் சேம் அதே தாங்க. ப்ளூ லைன் அப்படிங்கிறது ப்ராஃபிட் கிடைச்சிருக்கிறது, ரெட்ல போட்டிருக்கிற மார்க் தான் வந்துட்டு நமக்கு என்னது, ட்ரெண்ட் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட், the third method, moving average method. Moving averages is a series of arithmetic means of variate values of a sequence. This is another way of drawing a smooth curve for a time series data. Moving averages is more frequently used for eliminating the seasonal variations. Even when applied for estimating trend values, the moving average method helps to establish a trend line by eliminating the cyclical, seasonal and random variations present in the time series. The period of the moving average depends upon the length of the time series data. Moving average அப்படின்னா என்ன? நார்மலா நம்ம இந்த தியரிஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம ஜென்ரலா பார்க்கலாம். மூவிங் ஆவரேஜஸ் அப்படின்னா ஒரு கம்பெனில ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸோட டேட்டா இருக்கு. அந்த டேட்டாக்கு இப்ப 3 இயர்லி மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா 3 வருஷத்துக்கு அவங்களுக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு ஆர் எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. டேட்டா சேல்ஸ் டேட்டாவா இருந்தா 3 இயர்ஸ்க்கு எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ப்ராஃபிட் டேட்டாவா இருந்தா 3 இயர்ஸ்க்கு எவ்வளவு ப்ராஃபிட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இதுதான் வந்து மூவிங் ஆவரேஜ் மெத்தட். ஓகேங்களா? இந்த மெத்தட் வந்துட்டு இதுவும் சேம் அதே மாதிரி ஸ்மூத் கர்வ் தான் டிரா பண்ணுவோம். ஸோ டைம் சீரிஸ் டேட்டாக்கும் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ட்ரெண்டும் இதுல பிளாட் பண்ண முடியும். ப்ராப்ளம் MAM அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் மெத்தட். calculate the 3-year moving averages for the following data. 3 yearly moving averages for the following dataங்க. இயரும் சேல்ஸும் லேக்ஸும் கொடுத்தாச்சு. இயர் சேல்ஸ் ஒரு கம்பெனியோட 1 2 3 4 5 இயர்ஸ்ல எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு ட்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? calculation moving average method. நான் சிம்பிளா ஒண்ணுக்கு மட்டும் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லியிருக்கேங்க. டீடைல் ஃபுல்லா கம்ப்ளீட்டா டேபிள்ல இருக்கு. இப்ப பாருங்க, இயர் 2015, 16, 17, 18, 19, சேல்ஸ் 20, 22, 30, 42 and 50. இப்ப 3 இயர்லி டோட்டல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸோட டோட்டல் எடுக்கணும். ஸோ அந்த வேல்யூவை நம்ம எங்க போடுறோம், 3 இயர்ஸுக்கான சென்டர்ல எழுதணும். அவ்வளவுதான். இப்போ 2015, 16 and 2017 இந்த 3 வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம். ஏன்னா இது 3 இயர்லி மூவிங் ஆவரேஜ். ஸோ 20 plus 22 plus 30 3 போட்டீங்கன்னா 72, அதான் 3 இயர்லி டோட்டல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 22 plus 30 plus 42 94, அது அடுத்த 3 வருஷத்தோட சென்ட்ரல் வேல்யூவா எழுதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன போடலாம், 30 plus 42 plus 50 that is equal to 122. இதான் வந்து 3 வருஷத்தோட டோட்டல். 3 வருஷத்தோட டோட்டலுக்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இங்க மூவிங் ஆவரேஜ் மெத்தட் அப்படிங்கறனால 3 வருஷத்துக்கோட டோட்டலுக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும். இப்போ இந்த 24 எப்படி வந்துச்சு அப்படின்னா 72 டிவைடட் பை 3. ஏன்னா இங்க 3 வேல்யூ ஆட் பண்ணக்கூடிய டோட்டல் தான் 72. அந்த 72வை 3ஆல டிவைட் பண்ணும். அதானே எக்ஸ் பார் அப்படின்னா
number of observations divided by total number of observations. அதானே? ஸோ அதுதான் இங்கே கண்டுபிடிக்கணும். நார்மலாக ஜென்ரலாக மீன் கண்டுபிடிக்கிறது தான் இங்கே கண்டுபிடிக்கிறோம். 3 வருஷத்தோட டோட்டல் 20 + 22 + 30 72 வருதா? 72/3 is equal to 24. சரிங்களா? அதான் இங்கே எல்லோ கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்கு. எல்லோ கலர்ல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 72 எப்படி வந்துச்சு அப்படின்னா 20 + 22 + 30 that is equal to 72. இங்கே 31.33 எப்படி வந்துச்சு அப்படின்னா MA அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் 3 yearly total by 3. 3 yearly total எவ்வளோ 94. 94/3 that is equal to 31.33. இப்படி தான் மூவிங் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ரைட் சைடில் போட்டு ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு காமிச்சிருக்கு. டயக்ராம் சேம் ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியது வந்துட்டு சேல்ஸ் இன் லேக்ஸ். ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ சேல் ஆயிருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா 2015க்கு சேல் வந்துட்டு 20, 2016க்கு 22, 2017க்கு 30, அடுத்து 42, அடுத்தது 50. இப்படி வேல்யூஸ் ப்ளூ லைன்ல போயிருக்கிறது எல்லாமே வந்துட்டு லேக்ஸ் கணக்குல அந்த கம்பெனிக்கு சேல்ஸ் ஆனது. நடுவில் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, ட்ரெண்ட் வேல்யூ அந்த 3 yearly மூவிங் ஆவரேஜ் போட்டிருக்கோம் இல்லையா, 24, 31.33, 40.667 இந்த வேல்யூ தான் வந்துட்டு ட்ரெண்ட் வேல்யூ. இந்த ட்ரெண்ட் வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்னு சொல்லுவோம். இது வந்து லீஸ்ட் ஸ்கொயர் இது வந்துட்டு லீனியர் ஈக்குவேஷன் போட்டு சால்வ் பண்ணி வரக்கூடிய அந்த ட்ரெண்ட் வேல்யூ. இது வந்து மெத்தட் ஆஃப் மூவிங் ஆவரேஜஸ். லாஸ்ட் மெத்தடுங்க மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ். Among the 4 components of the time series, secular trend represents the long-term direction of the series. One way of finding the trend values with the help of mathematical technique is the method of least square. This method is most widely used in practice. And in this method, the sum of squares of deviation of the actual and computed value is least, and hence the line obtained by this method is known as the line of best fit. இந்த மெத்தட் தான் நம்ம பெஸ்ட் ஃபிட்னு சொல்ல போறோம். அது ஃபர்ஸ்ட் டிகிரி பேரபோலான்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தாங்க மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது. இட் ஹெல்ப்ஸ் ஃபார் forecasting the future values. It plays an important role in finding the trend values of economic and business time series data. மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக், ஒரு மெத்தட் டைம் சீரீஸ்ல. கர்வ் ஃபிட்டிங்ல ஃபர்ஸ்ட் டிகிரி பேரபோலா அப்படின்னாலும் மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் தான். சரிங்களா? இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எவ்வளோ இயர்ஸுக்கு வேணாலும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். டேட்டாவை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்போம். இதான் வந்து மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர். மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் அதோட கண்டினியூஷன் தான். மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் is a device for finding the equation which best fit a given set of observation. கொடுத்திருக்கக்கூடிய அப்சர்வேஷனுக்கு நம்ம பெஸ்ட் ஃபிட் வந்துட்டு மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். The general equation of the straight line is linear equation தான் straight line equation சொல்லுவோம். That is equal to y is equal to a plus bx. நம்ம எப்பவுமே சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். y அப்படிங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள், x அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், and a b அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்ஸ். இங்க ஒரு தப்பு இருக்குங்க, இது வந்து x is equal to independent variables, y தான் dependent variables. அப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த a b கண்டுபிடிக்கிறதுக்காக நார்மல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? The two normal equations are summation y is equal to na plus b summation x. இதுதான் first equation. Summation xy is equal to a summation x plus b summation x square. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியாத வேல்யூவான ஏவும் பியும் கிடைச்சிரும். இந்த ஏவும் பியும் கிடைச்சு நம்ம இந்த ஈக்குவேஷனை ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளவு இயர்ஸ்க்கு வேணாலும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ இதுக்கும் நம்ம ஒரு ட்ரையல் ப்ராப்ளம். மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ். Fit a straight line trend by the method of least squares for the following data. Year sales in Indian rupees. Year எவ்வளோ சேல்ஸ்னு சொல்லிட்டோம். Next calculation part, method of least squares. இங்க 1 2 3 4 5 இயர்ஸ் கொடுத்துருக்கோங்க. 5 இயர்ஸோட சேல்ஸும் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு கேபிட்டல் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இயர்ல இருந்து மிட் வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டே வரணும். மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆவரேஜ் ஆஃப் தி இயர் தான் வந்து மிட் வேல்யூ. ஒரு மிட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீடியன் தாங்க, மீடியன் தான் மிட் வேல்யூ. அதாவது நீங்க இப்படியும் கண்டுபிடிக்கலாம். 2000, 2001, 2002, 2003, 2004 இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 இயர் லாஸ்ட் 2 இயர் போயிடுச்சுன்னா நடுவில் இருக்கக்கூடிய இயர் என்ன 2002. ஸோ அந்த 2002 தான் வந்துட்டு மிட் இயரா இருக்கும், மிட் வேல்யூவா இருக்கும்.
இல்ல இன்கேஸ் 6 இயர்ஸா போயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸை விட்டுட்டு சென்டர்ல வரக்கூடிய அந்த தேர்ட் இயரையும் ஃபோர்த் இயரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடணும். இப்போ இன்கேஸ் 2005 வரைக்கும் இருக்குன்னா இங்க 2002.5 வரும். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஸோ இங்க நான் அதையும் நான் கொடுத்துருக்கேன். 2002 எப்படி மிட் வேல்யூவா எடுத்திருக்கோம் அப்படின்னா 2000 பிளஸ் 2001 பிளஸ் 2002 பிளஸ் 2003 பிளஸ் 2004 5 வருஷத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 5 போட்டுட்டோம் அப்படின்னா 2002 கிடைக்கும். ஸோ அந்த 2002 தான் என்னது மிட் வேல்யூ, அதான் வந்து மிட் இயர். அப்ப எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒவ்வொரு இயர்ல இருந்து மிட் வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டே வரணும். இப்ப 2000 இருக்கா, 2000 மைனஸ் 2002 மைனஸ் 2, 2001 minus 2002 minus 1, 2002 minus 2002 0, 2003 minus 2002 1, 2004 minus 2002 2. இப்படி மைனஸ் பண்ணிட்டே வரக்கூடிய வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும். 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1, 0 ஸ்கொயர் 0, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4. அடுத்து எக்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸால ஒய் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணும். மைனஸ் 2 இன்டூ 70 140, மைனஸ் 1 இன்டூ 74 74. Then 0 into anything 0, so அதனால 0 வந்துச்சு. 1 into 86 86, 2 into 90 180. ஓகேங்களா? இப்படி நம்ம கொடுத்துருக்க வேல்யூக்கு இயர் கொடுத்துருப்போம், சேல்ஸ் கொடுத்துருந்தா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம், எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம், எக்ஸ் ஒய் கண்டுபிடிப்போம். கடைசியில் இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும். ஒய்எஸ் டோட்டல் பண்ணீங்கன்னா சமேஷன் ஒய், சேல்ஸ் தான் நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஒய்எஸ் டோட்டல் பண்ணீங்கன்னா சமேஷன் ஒய், தட் இஸ் ஈக்குவல் டு 400. எக்ஸ் டோட்டல் பண்ணீங்கன்னா சமேஷன் எக்ஸ், ஏன்னா மைனஸ் 2 மைனஸ் 1 minus 3 plus 3 that is equal to 0. Summation x வந்துட்டு 0 ஆயிடும். Summation x square னா x square values எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருதோ அது summation x square that is equal to 10. Summation x by 52. ஓகேங்களா? இந்த 10 வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு பின்னாடி பார்க்க போறோம். ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எப்படி 10 வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. இந்த -2 எப்படி வந்துச்சுன்னு சொல்றதுக்கு தான் இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல போட்டிருக்கேன். x is equal to year minus mid value. 2000ல இருந்து 2002 மைனஸ் பண்ணீங்கன்னா -2. அப்ப இதை வச்சு நீங்க அடுத்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி வருது அப்படிங்கறத பாத்துக்கலாம். இப்போ இந்த 4 x square 4 எப்படி வந்துச்சு? x ஓட வேல்யூ ஸ்கொயர் பண்றீங்க. 2 into 2 that is equal to 4. மிட் வேல்யூ எப்படி வந்துச்சுன்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த 10 வேல்யூ எப்படி வந்துச்சு? 10 ஓட ஈக்குவேஷன் என்ன? y is equal to a plus bx. 2001 இயரோட 10 தானே கண்டுபிடிக்க போறோம். a வந்து 80 b minus b வந்து 5.2x. சரிங்களா? இங்க போட்டா 74.8 வருது. இது எப்படி வந்துச்சுங்கிறத ஸ்லைட்ல பார்க்கலாம். Calculation of method of least squares. Given that முன்னாடி கொடுத்த வேல்யூஸ் எல்லாம் நீங்க எடுத்து எழுதியிருக்கேன். n is equal to 5, summation y வந்து 400, xy வந்து summation xy 52, summation x வந்து 0, summation x squared is equal to 10. Solving normal equations. இந்த நார்மல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாதான் நம்மளால a வேல்யூவும் b வேல்யூவும் கண்டுபிடிக்க முடியும். summation y is equal to na plus b summation x, இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். summation y இங்க எவ்வளோ? 400. என்னோட வேல்யூ என்ன? 5. a தெரியாது, b வேல்யூ தெரியாது, summation x வந்து 0. so 0வா இருக்கனால ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். a is equal to 400 by 5, a is equal to 80. a வேல்யூ, a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 80. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா b வேல்யூ கிடைக்கும். summation xy is equal to a summation x plus b summation x square. summation xy இங்க எவ்வளோ? 52. a வந்து தெரியாது, summation x வந்து 80. b ஓட வேல்யூ தெரியாது, summation x square வந்து 10. so இங்க b is equal to 52 by 10, that is equal to 5.2. next 10 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். the general equation of this straight line is straight line equation போட்டாச்சு. given that a வேல்யூ நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம் 18னும் b வேல்யூ 5.2னும் கண்டுபிடிச்சிட்டோம், அதை இங்க எடுத்து எழுதியாச்சு. 10 values are 10 values எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஈக்குவேஷனை ஃபிட் பண்ண போறோம். y is equal to a plus bx. சரிங்களா? y அப்படிங்கிறது years, aங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்க 80ங்கிற வேல்யூ, bங்கிறது 5.2, xங்கிறது நம்ம முன்னாடி போட்டிருப்போம் x மைனஸ் மிட் வேல்யூ அப்படின்னு. இல்ல உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த x is equal to x minus x barனு கூட எடுத்துக்கலாம். கேபிட்டல் x is equal to small x minus x barனு கூட எடுத்துக்கலாம். என்ன பண்ணுவீங்கன்னா இங்க போட்டிருக்கிறதுலயே மிடில் இயர் என்ன? 2002. 2002ல இருந்து 2000 மைனஸ் பண்ணா -2. சோ அப்படி கூட கண்டுபிடிச்சுக்கலாம். ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஈக்குவேஷனை அப்படியே சால்வ் பண்ண போறீங்க. aங்கிறது 80, bங்கிறது 5.2, xங்கிறது 2000 minus 2002 is equal to -2. so இதை சால்வ் பண்ணீங்கன்னா 69.6. அதே மாதிரி 2001க்கு 74.8, 2002க்கு 80, 2003க்கு 85.2, 2004க்கு 90.4. இதுதான் நான் முன்னாடி கால்குலேஷன் பார்ட்ல ட்ரெண்ட் வேல்யூன்னு போட்டிருப்பேன். இந்த பிங்க் கலர் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ட்ரெண்ட் வேல்யூஸ். ஸோ நம்ம ஆக்சுவல் வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு, ட்ரெண்ட் வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா டயக்ராம் பிளான். டயக்ராம் இங்க பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல இயர் எடுத்துக்கிறேன், ஒய் ஆக்சிஸ்ல சேல்ஸ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா கொடுத்திருக்கக்கூடிய சேல்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ட்ரெண்ட் வேல்யூவும் மோஸ்ட்லி ஒரே மாதிரி இருக்கு. சேல்ஸ் 70
ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ட்ரெண்ட் எவ்வளோ 69.4. சேல்ஸ் 74 இருந்தால் 74.8 நம்ம ட்ரெண்ட் வேல்யூ. இங்கே பாருங்க 80 ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது 86 வந்துட்டு சேல்ஸு 85.2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதாங்க இதுதான் வந்துட்டு ட்ரெண்டும் ஆக்சுவல் சேல்ஸும் இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்டு தான் ஆவரேஜா போயிட்டே இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் எப்படி இருக்கு, என்ன ஆக போகுது, அவங்க சேல்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஃபோர்காஸ்டிங் டெக்னாலஜி தான் வந்துட்டு மெயின் ரோல் இன் டைம் சீரியஸ். அதுக்கு நம்ம மேஜரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ். நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸ்ல ஒரு மெத்தடுங்க சீசனல் வேரியேஷன். சீசனல் வேரியேஷன்லயும் அதே மாதிரி 4 மெத்தட்ஸ் இருக்கு. நான் இங்க சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் மட்டும் எடுத்துக்கிறேன். சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட்ல சீசனல் இண்டைசஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணலாம். மெத்தட் ஆஃப் சிம்பிள் ஆவரேஜ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணக்கூடியது. நான் அடுத்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 4 குவார்ட்டர்ஸ் எடுத்துக்கிறேன், ஒரு 5 இயர்ஸ் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு குவார்ட்டர்ஸ்க்கும் எவ்வளோ வேல்யூஸ், ஒவ்வொரு சீசன் வச்சுக்கோங்க. 4 சீசன் இருக்கு. 4 சீசன்லயும் என்னென்ன வேல்யூஸ் வந்திருக்குன்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் சீசன், செகண்ட் சீசன், தேர்ட் சீசன், ஃபோர்த் சீசன். 4 சீசன்லயும் எனக்கு அப்சர்வ்ட் வேல்யூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த அப்சர்வ்ட் வேல்யூஸ்க்கு நான் கால்குலேட் பண்ணணும். கால்குலேஷன் பண்ணிருப்பேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த் குவார்ட்டர், 4 குவார்ட்டர்ஸும் எடுத்தாச்சு. சீசனல் டோட்டல் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் என்ன 78 + 68 + 72 + 75 + 79 எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணா சீசனல் டோட்டல் அது இங்க போட்டிருக்கு. இப்போ 364க்கான டோட்டலை தான் இங்க காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எல்லாத்துக்கும் எப்படி டோட்டல் வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்னா இதை பார்த்தீங்கன்னா போதும். இப்போ செகண்ட் குவார்ட்டருக்கு 66 + 75 + 69 + 74 + 80 that is equal to 364. தேர்ட் குவார்ட்டருக்கான டோட்டல் 365. ஃபோர்த் குவார்ட்டருக்கான டோட்டல் 363. ஓகேங்களா? வெறும் டோட்டல் மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா சீசனல் டோட்டல். இதே சீசனல் ஆவரேஜ் எப்படி வருது? சீசனல் டோட்டல்ல இருந்து எவ்வளோ குவார்ட்டர்ஸ் இருக்கு, எவ்வளோ இயர்ஸ் இருக்கு, 5 இயர்ஸ் இருக்கு. அதனால 372 அப்படிங்கிறது சீசனல் டோட்டல். 5 இயர்ஸால டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 74.4 வரும். ஸோ இதுதான் வந்து சீசனல் ஆவரேஜ். நீங்க தப்பா போட்டிருக்கீங்க, 74.4 வரும். ஓகேவா? ஸோ அது மாதிரி செகண்ட் குவார்ட்டருக்கு 72.8, தேர்ட் குவார்ட்டருக்கு 73, ஃபோர்த் குவார்ட்டருக்கு 72.6. அதே மாதிரி இங்க 305.6 அப்படிங்கிறது சீசனல் ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதோட கிராண்ட் ஆவரேஜ். கிராண்ட் ஆவரேஜ்னா என்ன? ஒவ்வொரு சீசனல் ஆவரேஜையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 5 இயர்ஸ். ஸோ அதான் இங்க போட்டிருக்கேன். 305.6 அப்படிங்கிறது சீசனல் ஆவரேஜோட டோட்டல். அந்த டோட்டலை 5 இயர்ஸால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 76.4 வரும் இல்லையா? இந்த 76.4 தான் வந்துட்டு கிராண்ட் ஆவரேஜ். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சீசனல் இண்டைசஸ் இஸ் தட் இஸ் ஈக்குவல் டு சீசனல் ஆவரேஜ் டிவைடட் பை கிராண்ட் ஆவரேஜ் இன்டூ 100. அதான் வந்து ஃபார்முலா. ஸோ சீசனல் இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் கீழே பார்க்குறேன். SI அப்படிங்கிறது சீசனல் இண்டெக்ஸ், SA அப்படிங்கிறது சீசனல் ஆவரேஜ் டிவைடட் பை GA அப்படிங்கிறது கிராண்ட் ஆவரேஜ் இன்டூ 100. அதாவது 72.6. இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு? அதாவது ஃபோர்த் குவார்ட்டரோட சீசனல் இண்டெக்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா 72.6ங்கிற சீசனல் ஆவரேஜை 76.4ங்கிற கிராண்ட் ஆவரேஜால டிவைட் பண்ணி, ஓகேங்களா, இன்டூ 100 ஆவரேஜ் கால்குலேட் பண்றேன். 99.180 வருது. இதுதான் வந்துட்டு சீசனல் இண்டெக்ஸஸ். இது வந்துட்டு சீசனல் அப்படிங்கறனால 4 குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு மெத்தட் ஆஃப் டைம் சீரியஸ்ல ஒரு மெத்தட் தான். சிம்பிள் ஆவரேஜ் மட்டும் கொடுத்துருக்கேங்க. ஓகே, புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ. இதுல ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் மெத்தட் ஆஃப் லீஸ்ட்